ஐயா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நான் இந்த வீடியோ எதுக்கு போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் பாவப்பட்டவங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டுட்டு நினச்சவங்கள்ட்ட நாங்கள் வசவு வாங்க முடியாது. நைட்டும் பகலும் நான் டிரைவராக இருக்கிறேன். நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காண்டி நான் கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டுறேன். ஆனால் ஒரு போலீஸ்காரங்க கூட எங்களை ஒரு சர்வசாதாரணமாக சீப்பாக பேசுகிறாங்க. நான் சென்னையில் இந்த மீஞ்சூர் பக்கத்தில் பொன்னேரிங்கிற இடத்துல லோடை இறக்கிட்டு திரும்பி வர்றேன். வரும்போது டிராஃபிக் போலீஸ் பேர் கார்த்திக். இன்றைக்கி அப்போ வண்டி ஓரம் கட்ட சொன்னாப்புல ஓரம் கட்டினாப்புல, வாய் ஊத சொன்னாப்புல ஊதினோடனே ஒன்றுமே இல்லைன்ட்டு அப்படியே ஓரம் கட்டியாச்சு. ஃபைன் 1500 போடு அப்படின்னாரு. சரி, எதுக்கு சார் அப்படின்னு, நோ வண்டி டயத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு. சரி சார், வண்டி யூட்டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் போகிறேன் அப்படின்னதுக்கு, இல்லை யூட்டர்ன் பண்ணலாம் போக முடியாது, கேஸ் போட்டதே அப்படின்னாப்புல. அப்போ எங்கள் ஓனர்கிட்ட கூப்பிட்டு பேசினேன். சரிண்ணா, அவர் யார் எவன்னு பேசுனா, எம்டி வண்டி தானே, அப்போ நோ வண்டி டைம்னா வண்டி போக வேண்டாம், அப்படியே ஓரம் கட்டி நிப்பாட்டிங்க அப்படின்னு. ஓரம் கட்டி நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொன்னாப்புல. சரி அப்படின்ட்டு பேசியிருக்கும் போதே சரிண்ணா அவர் எங்கள் ஓனர் அசோசியேட்டில் இருக்கார், ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க அப்படிங்கும்போது நான் ஃபோட்டோ எடுக்கவே கிடையாது. ஆனால் லைனில் இருக்க பேசியிருக்கிறேன் எங்கள் ஓனர்கிட்ட. திடீர்னு செல்லை பிடுங்கி எதுக்கு நீ ஃபோட்டோ எடுக்கிற வைக்கிற கோத்தாங்க அம்மா அப்படின்னு தரக்குறைவாக பேசினான். அதாவது நான் தப்பு பண்ணால் என் மேலே எஃப்ஐஆர் போட்டு கேஸை போட்டு உள்ளே வைங்க. அதை விட்டுட்டு கோத்தாங்கம்மான்னு பேசுகிறதுக்கு இவனுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அவங்க அப்பா அப்படி பேசுவானா? என் புள்ள வயசுது அவனுக்கு வரும். கோத்தாங்க அம்மானா அவங்க அம்மாவை பேசுவானா? அப்போ இந்த போலீஸ்காரங்க இப்படிலாம் பேசுவாங்களான்னு நான் கேட்குறேன். ஆனால் எங்கள் ஓனர் உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன், எனக்கு சப்போர்ட் பண்ணானு. ஏன்னா எது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலான்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த வீடியோ ஆடியோ எங்கள் ஓனர் ரெக்கார்ட் போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு 100க்கு ஃபோன் போட்டு அங்கேருந்து அந்த போலீஸ்காரங்க விசாரித்து அதுக்கு பிறகு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். மன்னிப்பு கேட்டாலும் கூட அது எப்படி சார் இது பண்ண முடியும்? நான் தப்பு பண்ணலை, கலவரத்தனம் பண்ணலை. எங்கள் ஓனருக்கு நான் விசுவாசமாக இருக்கிறேன், புரியுதா? ஆனால் எங்கள் ஓனர் உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன். எது வந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு காரில் வந்துட்டார். ஆனால் அந்த நாய் அங்கே இல்லை. ஆனால் எந்த ஏரியான்னு தெரியல. அவனை பார்த்தா நான் அடையாளம் தெரியும். அவன் ஆடியோவை நான் போடுறேன், அவன் பேசின வார்த்தையை எல்லாமே அவன் போட்டு விட்றேன். தயவுசெய்து அவன் மேலே நடவடிக்கை எடுங்க. டிரைவர்களை சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. எல்லா ஓனர் மாதிரி ஓனர் நமக்கு சம்பாரித்து கொடுத்தா போதும், ஓனர் டிரைவர்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத விட்டுட்டு எங்களை மாதிரி ஓனர் நல்ல மனுஷங்க. அது எனக்கு இன்னும் ஒரு மன வருத்தமாக இருக்குது. அவன் எனக்கு யார்கிட்டையுமே நான் இந்த மாதிரி வசம் வாங்கினதில்லை. எங்கள் ஓனரையும் கூட வசம் வாங்கிட்டான், வைகிறான். உங்கள் ஓனர் அசோசியேட்டில் இருந்தால் அங்கே வண்டி ஓட்டு வந்தான், இங்கே இங்கே பிடுங்கிறதுக்காடா வந்த அப்படின்னு நான் மரியாதை இல்லாமல் பேசுகிறான். ஒரு சின்ன நாய். தயவுசெய்து சொல்கிறேன், இன்னும் முதலமைச்சர் ஐயா இந்த மாதிரி ஆளுங்க அரசாங்கத்தவங்களை கெட்ட பேராக்குறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. என் பேர் ஜேம்ஸு, தேனி மாவட்டம். என் நம்பர் 7603955272. இதுக்கு நடவடிக்கை எடுங்க. சரியான ஓனர்களை ஒற்றுமையாக இருந்து டிரைவர்களை காப்பாற்றுங்க. ஷேர் பண்ணுங்கள்.
டிரைவர்களும் சேர்ந்து. இது அரசாங்கம் வரைக்கும் போகணும். இனிமேல் பட்டு இந்த மாதிரி நாய்கை வந்து பேசக்கூடாது. ஒரு டிரைவரில் வந்து ஒரு மதிப்பிரியாதாக பேசணும். அவன் என்ன பேசுனான், அவங்க ஓத்தாங்க அம்மான்னு பேசுனான். ஏன்னா அந்த சென்னை வார்த்தையில் வந்து என்னென்னமோ பேசுனியா, அது வந்து எனக்கு புரியலை. அவனுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது யார்? நம்ம வரி பணத்தில் அவனுக்கு சம்பளம் வாங்குறான். புரிஞ்சு எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதனால் வந்து இது அரசாங்கத்துக்கு எட்டுற வரைக்கும், அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. தயவுசெய்து சார். உங்கள் ஜேம்ஸ், தேனி மாவட்டம்.